ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 49:14. நான் வாசிக்கிறேன். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தால் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் ஒரு தாய் தன் பாலகனை மறக்கவே மாட்டாள், அப்படி அவளே மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி அடுத்த வசனத்தை எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இதை வாசிக்கிற தேவ பிள்ளைகள், நிறைய ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள் எல்லாருமே சொல்லுகிற காரியம், பாஸ்டர், என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறதே இல்லை. எத்தனையோ நாள் உபவாசித்து பார்த்தேன், எத்தனையோ நாள் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து பார்த்தேன், ஒன்றுமே என் வாழ்வில் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புகிற அநேக ஊழியர்கள் உண்டு. தேவன் ஊழியத்திற்கு அவர்களை அழைத்திருப்பார். ஆரம்ப ஊழியத்தில் மிகவும் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நிறைய ஊழியர்கள் என்னோட கூட ஷேர் பண்ணுவாங்க, ஐயா, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை, நல்ல அரிசி இல்லை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அப்படியெல்லாம் இன்னும் நிறைய விண்ணப்பங்களை என்கிட்ட ஷேர் பண்ணுவார்கள். ஒருவேளை தேவன் என்னை மறந்தது போல இருக்கிறது, நான் தேவ சித்தத்தின்படிதான் அந்த ஊழியத்துக்கு வந்தேனா அல்லது உற்சாகத்தின் மீதில் வந்து விட்டனா என்று சொல்லி எங்களுக்கு சில கேள்விகள் எழும்புகிறது என்று சொல்லி ஒரு சில ஊழியர்கள் சொல்லுவார்கள். எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். அதே போல விசுவாச பிள்ளைகள் சில நேரங்கள் கூட்டங்களுக்கு வரும்போது, சபைக்கு வரும் பொழுது, நான் இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேனே, ஒரு அற்புதமும் நடக்கலையே, என் மகளுடைய திருமணத்துக்காக ஒரு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறேன், அதுவும் தடையா இருக்கிறது. அதே போல அநேகர், நான் வியாதிக்காக ஜெபிக்கிறேன், சுகம் ஆனது மாதிரியே எங்களுக்கு தெரியல, அப்படி இருக்கிறது போலதான் இருக்கிறது என்று சொல்லி புலம்புகிற விசுவாச பிள்ளைகள் உண்டு. இன்னும் பல்வேறு நிலைகளிலே இருக்கிறதான தேவ பிள்ளைகள் பல குழப்பத்தோடு, பல கேள்வியோடு கூட இருக்கிறார்கள். நான் ஆரம்ப நாட்களிலே, நான் ரட்சிக்கப்படாதற்கு முன்பாக என்னுடைய தாய் தகப்பன்மார் சிறு வயதிலே மரித்து விட்டார்கள். நான் இந்துவா இருக்கும் பொழுது, நான் கிராமத்திலே வாழ்ந்த பொழுது, தாய் தாப்பன் இறந்ததினால் நான் தனிமையா இருப்பேன். எல்லாருக்கும் தாய் தகப்பன்மார்கள் இருப்பார்கள். அவர்கள் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். இரவிலே பார்க்கும் பொழுது நான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டவனாய் காணப்பட்டேன். நான் தேவனை நம்பியிருந்ததுனாலே ஏதோ நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது போல இருந்தது. நான் MA MPhil படித்தேன், அரசாங்க வேலை வரவில்லை, இன்னும் திருமணமும் ஆகவில்லை, எல்லாமே கேள்விக்குறியா இருந்தது. எனக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நான் நினைத்தது உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாட்கள் தீவிரமாக நான் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய படிப்பிற்காக, வேலைக்காக, ஊழியத்திற்காக, திருமணத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சது உண்டு. ஒரு சில காலங்கள் கைவிட்டது போல இருந்தாலும் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். காலங்கள் கடந்து அதன் நாட்கள் வரும் பொழுது நல்ல ஒரு மகிமையான ஊழியத்தை தேவன் கொடுத்தார். நல்ல ஒரு தேவ மனுஷியை, ஊழியக்காரிய மனைவியாக கொடுத்தார். 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது எந்த பலனும் இல்லாத போல இருக்கத்தான் செய்தது. ஆனால் நாட்கள் வரும் பொழுது, காலங்கள் வரும் பொழுது என்னுடைய ஜெபத்தை, என்னுடைய அங்கலாய்ப்பை தேவன் கேட்டார். இன்றைக்கு இந்த டிவியிலே பேசும்படியான பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு தனிமையாய் இருந்த, குழப்பத்தோடு இருந்த எனக்கு நான் மகிமையான ஊழியத்தை வைத்திருக்கிறேன். உலகமே உன்னை பார்க்கிற அளவுக்கு ஊழியத்தில் நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னவர் என்று நிறைவேற்றி இந்த மகிமையான ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை ஒரு நாளும் மறக்கவில்லை. தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார். தேவன் ஒரு தாயுள்ளம் கொண்டவர், ஒரு தகப்பனை போல இருக்கிறவர், யாரையும் திக்கற்று விடாத அன்பு தெய்வம். யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறார்களோ அவர் வெட்கப்பட்டு போனதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். குழப்பத்தோடு, ஐயத்தோடு,
கேள்வியோடு இருக்கிற தேவ ஊழியர்களும் தேவனுடைய விசுவாச பிள்ளைகளும் உங்களுக்கு என் மூலமாய் வருகிற ஆலோசனை என்னவென்றால், காத்திருங்கள், பொறுமையாயிருங்கள், ஏற்ற காலத்துல தீவிரமாய் தேவன் நடப்பிப்பார். அடுத்த வசனம் வாசிப்போம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தினுடைய பிள்ளையை ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க. வயிற்றிலே சுமர்ந்து பெற்றெடுத்த ஒரு தாய் தன் பிள்ளை எப்படி மறக்க முடியும்? கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து ஒரு சகோதரி எனக்கு போன் செய்தார்கள். என்னுடைய மகளை நான் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன், வாயிலெல்லாம் ரத்தம் வருகிறது, எப்படி என் பிள்ளையை நான் பார்ப்பேன்? என் பிள்ளையை பார்ப்பது கூட எனக்கு மனசே இல்லையே, அந்த பிள்ளையை நான் பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி அழுதார்கள். ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை மறக்க முடியும்? மறக்க முடியாது பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி அவளே மறந்தாலும் நான் உன்னை மறக்கலைன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். எந்த ஒரு தாயும் தன் பிள்ளையை மறக்கவே முடியாது. மறக்கிற தாய் தாய் அல்ல. ஒரு தாயானவள் கட்டாயம் மறக்க முடியாது. தன் பாலகனை மறக்க முடியாது. செல்ல மகளை மறக்க முடியாது. சுமந்து பிள்ளைகளை அவளை அருமையாய் பாதுகாத்து நடத்தின தாய் எப்படி தன் பிள்ளையை மறக்க முடியும்? தேவன் உங்களை எப்படி ஒரு தாயானவள் தன் பிள்ளையை மறக்க முடியாமல் இருக்கிறாளோ அதை போல நான் மறக்க மாட்டேன். அவர்களே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இன்னைக்கு தாய் தகப்பனை இழந்திருக்கிறார்கள், விபத்திலே மறிக்க கொடுத்திருக்கிறார்கள். தாய் தகப்பன் வியாதி மறித்த பிறகு திக்கற்ற நிலைமையில நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். உலகத்திலே எத்தனையோ அநாத இல்லங்களிலே சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், கைவிடப்பட்டிருக்கிறார்கள். தாய் தகப்பன்மார்கள் குடியினாலே பீடிக்கப்பட்டதினாலே அந்த பிள்ளைகளை சரிவர வளர்க்க முடியாதனாலே சில அந்த பிள்ளைகள் தாய் தகப்பன் இருந்தும் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். தாயே உன்னை மறந்தாலும் தகப்பனே உன்னை கைவிட்டாலும் நான் கைவிடேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒரு முறை ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள் தேவனுக்காக ஓடுகிற ஊழியர்கள், எனக்கும் மனைவிக்கு 2 பிள்ளைகளுக்கும் ஆடைகளே இல்லை. சிறு பிள்ளைகளா இருக்கிறதுனாலே எனக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் கொடுத்த பிள்ளைகள், அப்பா கிறிஸ்துமஸ் வந்து விட்டது, எல்லாரும் புத்தாடை அணிகிறார்களே, எங்களுக்கு எப்போ வாங்கி தருவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பிள்ளைகள் கேட்கும் போதெல்லாம் அந்த இடத்துல ஆண்டவர் தருவார்ப்பா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சின்ன வீட்டில் இருக்கதான ஒரு அறையை சாத்தி கொண்டு, ஆண்டவரே என் பிள்ளைகளிடத்தில் கேள்வி கேட்கிறார்களே, பிள்ளைகள் உமக்கா உழைத்திருக்கிறார்களே, ஊழியம் செய்திருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் நாட்களிலே நியூ இயர் நாட்களிலே ஆடைகள் வேண்டுமே என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். நான் யாரிடத்திலும் கேட்டதில்லை, யாரும் சொன்னதும் இல்லை, விண்ணப்பங்களுக்காக ஜெபித்ததும் இல்லை. தேவ சமூகத்துக்கு கதவை அடைத்து கொண்டு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பேன். அப்படி ஒரு முறை ஜெபிக்கும் பொழுது, காலையில் கிறிஸ்துமஸ் நைட்டு 7:30 மணிக்கு நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கதவு தட்டப்பட்டது. திறந்து பார்த்த பொழுது ஒரு அன்பு சகோதரி எங்களுக்கு உரிய கிறிஸ்துமஸ்க்குரிய அத்தனை ட்ரெஸ்ஸையும் அன்போடு கூட கொடுத்தார்கள். இதை வாங்கி கொள்ளுங்கள், தேவன் நான் அந்த ஜவுளி கடையில நான் ட்ரெஸ் எடுக்கும் பொழுது தேவன் உங்களை குறித்து பேசினார், உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் ஊழியரே என்று சொல்லி என்ற கரத்திலே கொடுத்தது உண்டு. ஒருவேளை மறந்து விட்டது போல சூழ்நிலை இருந்தாலும், ஒருவேளை தகப்பனாகி நான் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காமல் சூழ்நிலை, எனக்கு வாங்கி கொடுக்காத சூழ்நிலை இருந்த போதிலும், ஆனா இவர்கள் செய்த ஊழியத்தை தேவன் பார்த்து என் பிள்ளைகளுக்கு நான் ஆடைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு மனுஷி ஏற்படுத்தி எழுப்பி அந்த ஆடைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு முறை நான் எனக்கு கொடுத்த தேவ சபையிலே ஆகாரம் சமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிளான் செய்தேன். சனிக்கிழமை 7 மணி வரைக்கும் எந்த தகவலும் இல்லை, எந்த ஒரு யாரும் எனக்கு பணம் கொடுக்கிறேன்னு சொல்லி யாரும் எனக்கு போன் பண்ணல, என்னோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வரவே இல்லை. 7 மணி வரையும் காத்திருந்துட்டு 7 மணிக்கு மேல் நான் தேவ சமூகத்து போய் முழங்கால் படியிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் கண்ணீரோடு ஜெபித்தேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே, தட்டினால் திறக்கப்படும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே, அப்பேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும் பொழுது நான் ஏன் கலங்க வேண்டும்? ஆண்டவரே, நாளைக்கு சபைக்குரிய ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று
நான் ஜெபித்த பொழுது வாசல் வழியாய் வராமல் பின் கதவை, பின் ஜன்னலை ஒரு தட்டுகிறது போல இருந்தது. நான் ஜெபத்தை முடித்து விட்டு திறந்து ஜன்னலை பார்க்கும் பொழுது ஜன்னலுக்கு கீழே நிற்கிற ஒரு சகோதரி நின்றார்கள். அவர்கள் சொன்ன காரியம், ஐயா உங்க பேர் தானே பர்னபாசா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா ஐயா, நீங்க ரொம்ப நாட்கள் 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு கன்சீவ் ஆனவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லி உங்கள்ட்ட ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. இப்ப நார்மல் டெலிவரி ஆகி அந்த பிள்ளை சுக பிரசவத்தை தேவன் கட்டளையிட்டான்னு சொல்லி இந்த பணத்தை காணிக்கையா உங்களுக்கு கொடுக்கும்படி எனக்கு கொடுத்து அனுப்புனாங்க, அதை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள். அதை வாங்கி உண்மையிலே ஜன்னலை அடைத்து விட்டு கதவை அடைத்து நான் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். காரணம், ஒருவேளை மறக்கிறது போல சூழ்நிலை இருந்தாலும், ஜெபங்கள் கேட்கப்படாது போல இருந்தாலும், ஆனா ஒரு நாள் வரும் பொழுது தேவ திட்டமாகிய அவருடைய சித்தம் வரும் பொழுது தேவன் மறக்காமல் மகனுக்கு எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி கொடுத்தாரோ அதை போலவே தேவன் செய்வார். நாட்கள் நீடித்திருக்கலாம், ஜெபங்கள் கேட்கப்படாது போல இருக்கலாம், ஆனா அவ்வளவு நன்மைக்கு ஏதுவாதான் தேவன் நடத்துவார். ஆனா ஒரு ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபத்தை ஒரு நாளும் தள்ளவே மாட்டார். ஒரு பிள்ளைய தாய் மறக்கவே முடியாது. அவளே மறந்தால் நான் மறப்பதில்லைன்னு சொல்றார். இன்னைக்கு தாய் தகப்பன் இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பல தேசங்களில தாய் தகப்பனை விட்டு பிரிந்து இருக்கிறீர்கள். இன்னும் சிலருக்கு தகப்பன் இல்லை, தாய் இருக்கிறார்கள், வெளி தேசத்திலே பணி செய்கிறார்கள். அவர்களும் ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் போல்தான் இருக்கிறார்கள். எத்தனையோ தாய் தகப்பன் இல்லாததினாலே திருமணம் ஆகாமல் பெண்கள், ஆண்கள் இருக்கிறார்கள். எனக்கு என் தாய் இருந்தால் எனக்கு ஒரு திருமணம் செய்து வைத்திருப்பார்களே, என் தந்தை இருந்தால் ஒரு மாப்பிள்ளையே பார்த்திருப்பாங்க, பெண்ணை பார்த்திருப்பாங்களே, அவங்க இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற அருமையான விசுவாச பிள்ளைகளே, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஒரு நாளும் மறப்பதற்கோ நம்மளை கைவிடுவதற்கோ அதற்காக தேவன் நம்மளை அழைக்கல. தாயின் கற்பத்திலிருந்து நாம் உண்டாகும் முன்னே நம்மளை பேர் சொல்லி அழைத்து பிறக்க வைத்து வளர்க்க வைத்து இம்மட்டும் உயிரோடு தேவன் நம்மை காத்து வந்திருக்கிறார்னா அது உண்மையிலே தேவ கிருபை, தேவ இரக்கம் நமக்கு இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, என் உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், என் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை, அவர் நம்மை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறாராம். அவர் அடிக்கடி எப்படி ஒரு மனிதன் கையை பார்க்கிறார்களோ அப்படியே பார்ப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம போற இடம், வர்ற இடம், பணி செய்யற இடம், ஊழியம் செய்யற இடம், பிள்ளைகள் படிக்க போற இடத்துல, வேலை போற இடத்துல தேவன் பாதுகாத்து வச்சிருக்கிறார். உள்ளம் கையில வரைஞ்சி வச்சிருக்கிறார். இந்த உள்ளம் கையில வரைஞ்சி வச்சிருக்கிறதுனாலே நமக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. காரணம், அவர் உள்ளம் கைக்குள்ளே நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப உள்ளம் கைக்குள்ளே வைத்திருக்கிற ஆண்டவருக்கு எப்படி நம்மை மறக்க முடியும்? எப்படி நம்மை கைவிட முடியும்? எப்படி நம்மை விட்டு விலக முடியும்? அவர் ஒரு நாளும் விட்டு பிரிய மாட்டார். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் வேலைக்கு போயிருந்தால் நிறைய சம்பளம் வாங்கி குடும்பத்தை காப்பாற்றிருப்பேனே என்று சொல்லி சில ஊழியர்கள் நினைக்கிறீர்கள். இந்த ஊழியத்திற்கு வந்தது தவறோ என்று சொல்லி நினைக்கலாம். உங்க பிள்ளைகளை கூட, ஏன் இந்த ஊழியத்திற்கு வந்தீர்கள், பணம் இல்லாமல் தவிக்கிறோமே, வேலை போயிருக்கலாமேன்னு சொல்லி சில இடங்களில பெற்றோரை பேசுகிறதான பிள்ளைகள் உண்டு. ஊழியர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியத்திற்கு, கனமான ஊழியத்திற்கு நீங்களா வர முடியாது. தேவ சித்தம் இருந்தால் மாத்திரமே இந்த ஊழியத்துக்கு வர முடியும். அப்ப தேவ சித்தம் இல்லாம ஒரு ஊழியக்காரன் ஊழியத்துக்கு வரவே முடியாது. அவனை உருவாக்கி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி விசுவாசத்தை கற்றுதான் ஊழியத்துக்கு அழைப்பார். கலைப்பில் கையை வைத்து விட்டு பின்பாக பார்க்கவே கூடாது. ஊழியர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். நீங்க சபைக்கு இடமில்லாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஜெபம் கேட்கப்படாது போல இருக்கலாம். ஆனா ஜெபத்தை கேட்கிறவர் பதில் கொடுப்பார், இடத்தை கொடுப்பார். இடம் வாங்கிவிட்டேனே, கட்டடங்கள் கட்ட முடியவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஊழியக்காரனே, கட்டங்களை கட்டும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் செய்வார். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளோட தேவையை குறித்து, பள்ளிக்கூட ஃபீஸை குறித்து துக்கத்தோடு கவலையோடு, நல்ல வண்டி இல்லையே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிற ஊழியரே, கலங்காதிருங்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் செய்யற ஊழியம் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். புகழுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக நம்ம ஒரு நாளும் ஊழியம் செய்யக்கூடாது. கிறிஸ்துவுக்காக
ஆண்டவருக்காக இந்த பணியை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய தகப்பன் அழைத்தார், இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறார். இந்த கனமான ஊழியத்தை என் கையில கொடுத்ததுனால இதை கட்டாயம் நான் செய்வேன் என்று சொல்லி நாம் செய்ய வேண்டும். ஊழியர்களை சோர்ந்து போகாதிருங்கள். நிறைய பாஸ்டர் அம்மாமார்கள் நல்ல உணவு இல்லாதனால சரீரம் மெலிந்து போய் சில வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிறவர். உங்களையும் தேவன் குணமாக்குவார். ஊழியக்காரர்களே உங்களை கைவிடவே மாட்டார். இந்த ஊழியக்காரர் பிள்ளைகள் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம். அம்மா அப்பா வருகிற விசுவாச ஓட்டத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தார்கள், நான் வருகிற நாட்கள் இந்த ஊழியம் செய்யக்கூடாது, வேலைக்கு போக வேண்டும், வெளிநாடு போக வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அழைப்பு இருந்தால் தேவ சித்தத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யலாம். ஒரு தகப்பனை போல நீங்கள் கீழ்ப்படிந்த கனமான ஊழியத்தை செய்ய முன் வரலாமே. அப்ப ஊழியர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு நமக்கும் தேவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தேவன் வைத்திருக்கிறார், ஸ்தானாபதியா வச்சிருக்கிறார். மனுஷனுக்கும் தேவனுக்கு நடுவாக நிற்கிறது நம்ம. எவ்வளவு பெரிய கனமான ஊழியத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கும் பொழுது நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? தொடர்ந்து ஜெபியுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், ஏற்ற காலத்துல அறுப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப தேவன் சொல்லுகிறார், உள்ள கையில வரைஞ்சி வச்சிருக்கிறேன். சில வெளிநாட்டிலே பணி செய்கிறதான ஒரு சில பெண் பிள்ளைகள் சொல்லுகிறீர்கள், எனக்கு திருமணமும் ஆகவில்லையே, தம்பியும் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறாரே, அம்மாவும் முடியாதவர்களா இருக்கிறார்களே, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தின் மித்தமாகவே நீங்கள் திருமணம் செய்யாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஏற்ற காலத்திலே ஒரு திருமணத்தை தேவன் ஏற்படுத்துவார். கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். தேவன் கட்டாயம் கைவிட மாட்டார். விசுவாச பிள்ளைகளை கைவிட மாட்டார். விசுவாச பிள்ளைகள் நல்ல ஊழியம் செய்யுங்கள். ஊர் ஆரோனை போல ஊழியர்களை தாங்குங்கள். கட்டாயம் தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். வெட்கப்படுத்தவே மாட்டார், உயர்த்துவார். ஊழியத்திலே ஒரு சபை நடக்கும் பொழுது பாய் விரித்து போடுங்கள், கூட்டி பெருக்குங்கள். சபையில் இருக்க வேண்டிய வேலைகளை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு செய்யுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கட்டாயம் தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார், உயர்த்துவார். எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர் சிறுவயதா இருக்கும்போது ஊழியம் செய்ததினாலே மருத்துவர்களா இருக்கிறார்கள், என்ஜினியர்ஸ்களாக இருக்கிறார்கள், உயர் பதவியில் இருக்கிறார்கள், ஏன் இன்னும் மாவட்ட அதிகாரிகளை கூட இருக்கிறார்கள். காரணம், சிறு வயதா இருக்கும் பொழுது தேவனு பயந்து ஓடினவர்கள். உங்களோட ஓட்டம் எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள்? தேவனுக்கு உகந்த ஆராதனை உண்டா? குடும்ப ஜெபம் உண்டா? தேவ சமூகத்துக்கு 9 மணிக்கு ஆராதனை என்று சொல்லி பார்த்தால் 8:30 மணிக்கு போய் தேவ சமூகத்துல காத்திருக்கிறீர்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் அது ஓய்வு நாள், சந்தோஷத்தோடு குளித்து புதிய டிரெஸ்ஸுகளை போட்டுக்கொண்டு சந்தோஷத்தோடு தேவ சமூகத்துக்கு ஓட வேண்டும், விரைந்து போகணும். அன்றைக்கு தாவீது ஆலயம் திறப்பதற்கு முன்பாக வந்து காத்திருக்கிறார், எப்பொழுது ஆலயம் திறக்கப்பட நான் ஜெபிக்க வேண்டும் என்று. அப்படி ஒரு ஆவல் நமக்கு இருக்கிறதா? அன்றைக்கு இருந்த தாவீத ராஜ்ய பாரத்துல தேவன் அமர வைக்க காரணம், அவன் தேவனுக்காக பாடினான், ஓடினான், நின்றான். நீங்களும் நானும் பாடுவது இல்லை, நிற்பது இல்லை, ஓடுவது இல்லை. ஆனால் எனக்கு ஒரு உயர்ந்த பதவி வேண்டும் என்று சொல்லி ஆண்டோட கோபித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி செய்வார்? எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணுவார். ஊழியக்காரர்களுக்கு உதவியா இருக்கணும், ஊர் ஆர்வம் போல இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்துல நீங்கள் சப்போர்ட் செய்யணும், பொருள் உதவி செய்யணும். ஒரு கூட்டம் நடத்துதுன்னா அது செய்யணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தஞ்சை பட்டணத்திலே தேவ சபை ஒன்று உண்டு. அதோடு கூட பல சபைகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் பேசினதுனால சில பொதுவான கூட்டங்களை என் மூலமே தேவன் வைக்கும் பொழுது தேவன் சொல்லிவிடுவார், 3 நாள் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று, 2 நாள் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று. அதனுடைய பிரயாசம் எப்படி தெரியுங்களா? நோட்டீஸ் போடணும், சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும், 200-300 பேர் வருவாங்க, சாப்பாடு ரெடி பண்ணணும், கேஸ் சிலிண்டர் எடுக்கணும். நானும் மனைவி பிள்ளைகளும் அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனா பணம் கிடைக்காது போல இருக்கும், சூழ்நிலைகள் தேவைகள் சந்திக்கப்படாது போலதான் இருக்கும், பிரச வேதனையா இருக்கும். ஒரு ஊழியக்காரன் ஊழியத்துல நின்று பார்த்தாதான் அந்த வேதனை தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி ஒரு வேலை 50,000 ஆகலாம், 1 லட்சம் ஆகலாம், 1.5 லட்சம் ஆகலாம், 70,000 ஆகலாம். எத்தனை ஆயிரங்களா இருந்தாலும் திடீரென்று கிடைக்காது போலதான் இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல நாங்களும் தேவ சமூகத்தில் தீவிரமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். ஒருவேளை மீட்டிங் நடத்துற வரைக்கும் அந்த தேவை சந்திக்காம இருக்கும்.
மீட்டிங் முதல் நாள் முடிச்சு, 2வது நாள் முடிச்சு, 3வது நாள் அந்த காணிக்கைகளை கணக்கு பார்க்கும் பொழுது இந்த கூட்டத்திற்குரிய அத்தனை தேவைகளையும் தெய்வம் கொடுத்திருப்பார். ஆண்டவர் சொல்வார், மகனே பர்னபா, நீ சோர்ந்து போகாதே, எனக்காக நீ ஓடுகிறவன், எனக்காக நீ தீவிரமாய் செயல்படுகிறவன், உன்னை நான் மறக்க மாட்டேன். நீ பிரயாசப்படுகிறத நான் எப்படி மறப்பேன்? நான் மனிதன் அல்ல, மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, நான் தேவாதி தேவன், எல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறேன். அதனால நீ ஊழியத்தை செய் என்று சொல்லுவார். நாங்களும் 4 பேரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை திறம்பட செய்வோம். நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், அன்பு அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எங்களோடு கூட இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் வறுமையின் மத்தியிலையும் வண்டி வாகனங்கள் இல்லாத போதும் எங்களோடு கூட இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில ஒரு 2 வீலர்ல அமர்ந்து பல வேலைகளை பிள்ளைகள் செய்வார்கள். நான் சொல்லுவேன், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதா கனமன்வார் என்று எழுதியிருக்கிறதாப்பா, எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யுங்கள். உங்களுக்கென்று ஒரு ஏற்ற காலம் வரும்போது உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், பல தேசங்களுக்கு உங்களை பயன்படுத்துவார். நானும் அம்மாவும் எவ்வளவு பிரயாசப்பட்டு நல்ல செருப்பு இல்லாம, நல்ல ட்ரெஸ் இல்லாம, நல்ல வண்டி வாகனங்கள் இல்லாம, பணம் இல்லாம தவித்து தேவ சமூகத்துல உட்காந்து ஜெபித்து கண்ணீர் விட்டு இரவெல்லாம் விழித்து மிட்நைட்ல எழுந்து கண்ணீர் விட்டு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். ஏற்ற காலம் வரும்போது தேவன் உங்களை உயர்த்துவார், எங்களையும் உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார். கவலைப்படாதீங்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆறுதல் படுத்துவோம். எங்க பிள்ளைகளும் உற்சாகத்தோடு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லாமல் பிரயாசப்பட்டு ஊழியத்தை செய்வார்கள். எனக்கு தேவ ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டியது சொல்றாரு, ஆண்டவர் என்னை மறந்தார். சில வேளை மறக்கிறது போல சூழ்நிலை வந்தாலும் எப்படி மறப்பேன்னு கேட்கிறாரு, எப்படி கைவிடுவேங்கிறார். ஒரு நாள் நம்மளை மறக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். விசுவாச பிள்ளைகளுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க சபையை தாங்குகிறீர்கள், காணிக்கையினால் தாங்குகிறீர்கள், தன்னுடைய இரத்த வேர்வை சிந்தி சம்பாதித்து தசம பாகங்களை கொடுக்கிறீர்கள், காணிக்கைகளை கொடுக்கிறீர்கள். இது எப்படி தேவன் மறப்பார்? ஒரு சரீரமாக சபையை நடத்துவதற்கு உங்களுடைய பிரயாசத்தின் பலன் வந்து சேருகிறதே. இதன் மித்தமாகுது உங்கள் பிள்ளைகளை வெளி தேசத்துல படிக்க வைப்பார், வெளி தேசத்துல வேலைக்கு செல்ல வைப்பார், கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஏற்ற காலத்தில் நீங்க அறுப்பீர்கள். கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டும். எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. ஒரு வண்டி கொடுங்க, நான் ஊழியத்தை செய்கிறேன். ஒரு காரை கொடுங்க, நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. 2 கால்களை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். நடந்தே ஊழியத்தை செய்யும் பொழுது 2 வீலரை கொடுப்பார். 2 வீலர்ல உண்மை உத்தமா செய்யும் பொழுது பெரிய 2 வீலரை கொடுப்பார். ஊழியத்தை செய்யும் பொழுது காரை கொடுப்பார். உயர்ந்த பதவியில் அமர பண்ணுவார். இன்னைக்கு இந்த வறுமையில, கஷ்டத்துல, கண்ணீர்ல, வியாதியில சென்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உங்களை மறக்க மாட்டேன். நீ எனக்காக ஓடுகிற ஓட்டத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், விசுவாச ஓட்டத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ எனக்காக வைராக்கியம் கொண்டு தேவனுக்கா பரிசுத்தமா வாழுகிறத நான் அறிந்திருக்கிறேன். நான் மறப்பதற்கு மனிதன் அல்ல. ஏற்ற காலம் வரும்போது உயர்த்துவேன். என்ற பலத்த கரத்துக்குள்ள நீங்க அடங்கி இருங்கள் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒரு எஜமானு கீழே ஒரு வேலைக்காரர் உண்மை உத்தமாய் அந்த வேலையை செய்யும் பொழுது எஜமான் எப்படி மெச்சிக்கொள்வாரோ, எப்படி தன் வேலைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பிரதானங்களை, வெகுமதிகளை கொடுப்பாரோ, அதை போல மனிதனே அப்படி செய்யும் பொழுது, மனிதனே நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தருக்காக ஓடும் பொழுது, நம்பிக்கையோடு இருக்கும்போது, விசுவாச பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி தேவன் கைவிடுவார்? கைவிடவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உள்ளம் கையில வச்சிருக்கிறார். நம்ம ஒரு நாளும் மறப்பதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. கவலைப்படாதிருங்கள். தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். மனிதன் கைவிடலாம், தேவன் கைவிட மாட்டார். மனிதன் மறந்து போகலாம், தேவன் மறக்க மாட்டார். மனிதன் நீங்க சொன்ன ஜெபத்திற்கு கூட எனக்கா ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்ட விண்ணப்பத்திற்கு கூட ஒருவேளை மறந்திருக்கலாம். ஆனா நீங்க சொன்ன அந்த விண்ணப்பத்தை பரலோகத்தின் தேவன் பார்த்து அதற்குரிய பலனை தேவன் உங்களை கட்டளை இடுவார். கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இப்ப இருக்கிறதை வைத்து கொண்டு சந்தோஷமாய் ஓடுங்கள். வண்டி இல்லைவென்றால் நடந்து போங்கள். இப்ப இருக்கிற பொருளை வைத்து சந்தோஷப்படுங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். நான் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை எடுக்கலாம் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா.
நீ தந்த அற்புதமான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. என் அன்பு தகப்பனை, என் வாழ்க்கையிலே எத்தனையோ கேள்விகளோடு வாழ்ந்த என்னையும் கேள்விகளுக்கு பதிலை கொடுத்து இன்றைக்கு என்னை இந்த உலகத்துல வாழ வைத்து இந்த கனமான ஊழியத்தை செய்ய வைத்து இந்த டிவியில பேச வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அதை போல இந்த நாள்ல கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, புலம்பலோடு நின்று கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் பதிலை கொடுங்கப்பா. கண்ணீரை தொடச்சிருங்கப்பா, கவலையை மாத்திருங்கப்பா. நீங்களே மேய்ப்பரா இருந்து அவர்கள் நடத்துங்கப்பா. அவர்கள் மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுங்கப்பா. கேட்டு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்வீராக. என் அன்பு தகப்பனே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, பிள்ளைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஸ்திரியானவன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் மகனே மகளே, நான் உன்னை மறப்பதில்லை, உன்னோடு தான் இருக்கிறேன், உன் வலது கரத்தை பிடிச்சு உனக்கு துணை நிற்கிறேன், கலங்காதே என்று சொல்லி எங்களோடு பேசி கொண்டிருக்கிற அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற வெளி தேசத்துல, இந்திய தேசத்துல, ஆண்டவர் தமிழ்நாட்டில் இருக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்தவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.